வீக் அகட்ல பார்ப்போம். நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்க போது இந்தியன் மார்க்கெட் பத்தி பார்ப்போம். ஏன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து Q4, அப்புறம் அது இல்லாம இந்தியா பாக் டென்ஷன்ஸும் இன்ஃப்ளேஷன் டேட்டா வருது. அது இல்லாம நிறைய குளோபல் கியூ இருக்கு. லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா சென்செக்ஸ் நிஃப்டியும் ஆல்மோஸ்ட் அரௌண்ட் சென்செக்ஸ் 1.4%, நிஃப்டி 1.1% உங்களுக்கு கொஞ்சம் ட்ராப் ஆச்சு. ஸோ பட் ஒரு சைக்காலஜிக்கல் லெவலில் வந்து 24,000 வந்து நின்றுது. பட் கம்மிங் வீக் பார்க்கும்போது அக்கார்டிங் டு தி சீஸ் ஃபயர் வந்ததுனால மார்க்கெட் வந்து மறுபடியும் அந்த 24,200 நாளைக்கு கிராஸ் ஆகிறதுக்கு கேப் அப்பே உங்களுக்கு வந்து 100 150 கேப் அப் ஆகும். இது ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் தான். நெக்ஸ்ட் வீக் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் தான். ஒன்ஸ் 24,200 இது பண்ணிச்சுன்னா அப்புறம் 24,400, 24,400 உங்களுக்கு கிராஸ் ஆச்சுன்னா 24,550, 550 கிராஸ் ஆச்சுன்னா 700 கார்ஸ் ஆச்சுன்னா 800 கார்ஸ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் லாங் தான். ஆனால் மார்க்கெட் போகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் ஆர் வெரி பிரைட் அன்லஸ் அன்டில் இது ரெண்டு கிரைட்டீரியா இருக்கு. ஒன்று வந்து மறுபடியும் இந்தோ பாகிஸ்தான் கிளாஷ் மறுபடியும் வராமல் இருக்கணும். அடுத்தது ட்ரம்ப் வந்து அது எதுவும் வாய் திறக்காது இருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு லாஸ்ட் வீக்கே அட்வான்டேஜ் இருந்தது. உங்களுக்கு லாஸ்டா ஒரு 6 ட்ரேடிங் செக்ஷன் வந்து நம்ம நிஃப்டி வந்து 1100 பாயிண்ட் வந்து மேலே போச்சு. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து எஃப்டிஏ ஃப்ரீ ட்ரேட் வந்து யூகேவோட ஃப்ரீ ட்ரேட் விச் இஸ் வெரி அட்வான்டேஜ், வெரி அட்வான்டேஜ். அதுக்கே மார்க்கெட் ஒரு 300-400 பாயிண்ட் போயிருக்கணும். பட் அன்பார்ச்சுனேட்லி இது இந்தியா பாகிஸ்தான் கிளாஷ்னால உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து அகெயின் ப்ராட் டவுன். பட் நெக்ஸ்ட் வீக் வந்து சைக்காலஜிக்கலாக இருக்கும். மார்க்கெட் எல்லாமே வந்து கொஞ்சம் புதுக்குலமாக இருக்கும் மார்க்கெட் நெக்ஸ்ட் வீக்கு. ஏன்னா அது இல்லாமல் நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு வந்து மேஜர் உங்களுக்கு வந்து Q4 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல்ஸ் வருது, பாரத் ஏர்டெல் வரும், அப்புறம் சிப்லா வரும், கெயில் வரும், ஹீரோ மோட்டர் காப், டாடா மோட்டர்ஸு, கோட்ரேஜ் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி பெரிய கம்பெனி, பெல்லு, பிஹெச்இஎல், அந்த மாதிரி கம்பெனிலாம் வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து Q4 ரிசல்ட் உங்களுக்கு வந்து வரும். லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃப்ஐஐ வந்து ஒரு 5,000 crore வந்து தேர் இன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. டிஐ வந்து ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 10,500 crore, ஆல்மோஸ்ட் 10,400 to 10,500 crore வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ போத் எஃப்ஐஐ அண்ட் டிஐஎஸ் ஆர் நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் வீக் என்னன்னா அது இல்லாமல் யூஎஸ் அண்ட் சைனாவுடைய ட்ரேட் டீல் வந்து கொஞ்சம் பேச்சு நடந்துருக்கு. நவ் இஸ் கமிங் டு 80%, 250%லேருந்து 80% வர பார்க்குறாங்க. ஸோ அதனால கொஞ்சம் ஏஷியன் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஒரு பாசிட்டிவ் இதில் போகும். அது இல்லாமல் ட்ரம்ப் சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்கும் அவருடைய இனாகரேஷன்ல ட்ரில் பேபி ட்ரில்லுன்னு சொன்னார் ஆயில. பட் நவ் தே ஆர் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா ஆயிலுடைய ப்ரைஸ் 61, 63 லெவல்லே இருக்கு. ஏன்னா ஒரு 70-71 இருந்தால் தான் அவங்க ட்ரில் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எக்கானமியாக சூட்டபிள் ஆகும். இப்போ வந்து அவங்க ட்ரில் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு லாஸ் வரும். அதனால தே ஹேவ் டு டிபெண்ட் ஆன் ஏஷியா மார்க்கெட் தான். அதனால தான் அவங்க சொன்னதுனால இங்கே ஏஷியாவும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அங்கே பேரலில் லாஸ் ப்ரொடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ரஷ்யா ஆல்சோ ஆஃபர் வெரி லோ ப்ரைஸ். அதனால இந்தியன் கவர்மெண்ட் வெரி ஹியூஜ் குவான்டிட்டி வாங்கியிருக்காங்க. இதில் சவுதியில் 58 US டாலருக்காக வாங்கியிருக்கிறதாக ஒரு இது செய்தி. இப்போ வர பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் எப்படி இருக்குன்னா ஃபியூச்சர் மார்க்கெட் இந்தியா இஸ் கோயிங் டு பூம் இருக்கு. ஏன் சொல்கிறேன்னா ஸ்பெஷலி டிஃபென்ஸ் செக்டர். ஏன்னா மோடியுடைய பாடி லாங்குவேஜ் எல்லாம் பார்க்கும்போது he will invest more in defense sector. ஏன்னா நாளைக்கு வந்து இன்னைக்கு வந்து யூபியில் வந்து ஒரு பிரம்மோஸுடைய ஃபேக்ட்ரி ஒன்று திறக்குது. 80,000 ஸ்கொயர் ஹெக்டேரில் வந்து 80 ஸ்கொயர் ஹெக்டேரில் வந்து உங்களுக்கு திறக்கிறாங்க. ஒரு 300 கோடியில் பிரம்மோஸ் மேனுஃபேக்சர் பண்ண போகிறோம் போட்டு எக்ஸ்போர்ட். அது இல்லாமல் S-400 வேற ஆர்டர் கொடுத்துருக்காங்க, அது ரஷ்யாவிலேருந்து. ஸோ அதனால இந்தியாவிலேருந்து ஒரு 22 ஷிப்பு வார்ஷிப் அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க ரஷ்யாவுக்கு. ஏன்னா வி பை எவ்ரி திங் ஆன் இந்தியன் ருபீஸ். அவங்ககிட்ட இந்தியன் ருபீஸ் அதிகமாக இருக்கிறாங்க. அதில் ஃபியூச்சர் மார்க்கெட் இஸ் கோயிங் டு பி வெரி குட், எஸ்பெஷலி இன் டிஃபென்ஸ் செக்டர். அதனால டிஃபென்ஸ் செக்டருடைய ஸ்டாக்கை வந்து கொஞ்சம் பார்க்கலாம். பாரத் எலக்ட்ரானிக்ஸ், பாரத் போர்ச், அப்புறம் ரேட்டன் இந்தியா ரொம்ப கம்மி, 41 ரூபாயில் இருக்கு, 40 ரூபா 90 காசு. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் 315 ரூபாய் 80 காசுல இருக்கு. அதுக்கப்புறம் இன்ஃபோஸு, அப்புறம் ரிலையன்ஸு,
ஜி டெக்னாலஜி வந்து போகும். ஆனால் ஆஸ்க் மீ ஜி டெக்னாலஜியா ரிலையன்ஸாக கேட்டால் நீங்கள் ரிலையன்ஸே போகலாம். ஏன்னா ரிலையன்ஸ் ப்ரைஸ் 1377 இருக்கு. மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா தேர் வில் ஆல்சோ கம் இன் டு த ரிலையன்ஸ் ஆல்சோ ட்ரோனில் வந்து வர போகிறாங்க. தே ஆர் கோயிங் டு டை அப் வித் இஸ்ரேலோட டை அப் பண்ணி பண்ணுறதா இது இருக்கு. ஸோ அதர்வைஸ் யாரும் இண்டிவிஜுவல் ஷேர் வாங்கலைன்னா பெட்டர் கோ ஃபார் மோத்திலால் டிஃபென்ஸ். அதில் வந்து இப்போ என்ஏவி வந்து 9.2. நான் ஃபர்ஸ்ட் போடும் போது 10ல் இருந்தது, அப்புறம் 6 போச்சு. நான் 6ல் இருக்கும்போது நிறைய வாங்கி போட்டோம். இப்போ 9.2 இருக்கு என்ஏவி. இட் வில் கோ அப். இல்லைன்னா இடிஎஃப்ல போடலாம், 78 ரூபாயில் இருக்கு. ஸோ டிஃபென்ஸ் செக்டர் ஸ்டாக் வந்து இட்ஸ் கோயிங் டு பி ஃபியூச்சர். போட்டு வாங்கி கண்ணு மூணு போட்டுனே இருக்கலாம். அது வாங்கி அதை வந்து ஒரு ப்ராஃபிட்காக பண்ணக்கூடாது, லாங் டேர்ம்காக அது வைக்கணும். ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் நீங்கள் வச்சிங்கன்னா மார்க்கெட் ரொம்ப நல்லா போகும். ஸ்டில் ஐ எம் நாட் செபி ரிஜிஸ்டர். இது என்னுடைய சஜஷனு. நான் வந்து ஐ எம் இன்வெஸ்டிங் ஆன் இதில் அதிகமாக ஃபண்டை டைவெர்ட் பண்ணுறேன் டிஃபென்ஸ் செக்டரில் லாங் டேர்முக்காக. நான் 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் 7 இயர்ஸ்க்காக நான் பண்ணுறேன். ஏன்னா இந்தியா இஸ் கோயிங் டு இன்வெஸ்ட் லாட் ஆன் டிஃபென்ஸ் ஹெல்மெட் டிஃபென்ஸில் பண்ண. ஏன்னா இந்தியா நவ் இந்த இண்டோ பாக் கிளாஷ்னால வெரி உலகமே வியந்து பார்க்குது இந்தியாவை. ஆள் இல்லாமல் போயிட்டு இவ்வளோ இடத்துல போயிட்டு அடிச்சுட்டு வெளியே வந்துட்டாங்களேன்னு. பிகாஸ் ஸோ நம்மளுடைய சிஸ்டத்தை வந்து இப்போ எல்லாமே அமெரிக்காவே வேக்குது. அமெரிக்கா நவ் பயப்படுறாங்க இந்தியாவை வளர விடக்கூடாதுன்னு. தட்ஸ் வை அதனால இந்தியா இஸ் கோயிங் டு பி பூம் இன் டிஃபென்ஸ் செக்டர்ல பார்க்கலாம். அது ஒரு செக்டர் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அஸ்ட்ராலஜிக்கல் வியூ பார்த்தீங்கன்னா 12, 16, 22 இந்த 3 நாள் வந்து நீங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ணுற ஒரு டேட். அது பாருங்க மார்க்கெட் மேலே போகிறதுக்கு. அந்த மண்டே வந்து புத்தா பூர்ணிமாவில் எப்பவுமே மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக தான் இருந்திருக்கு. நீங்கள் பாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை தான் வந்து நெகட்டிவாக ஆயிருக்கு. அதனால புத்தா பூர்ணிமா இஸ் கோயிங் டு பி இது க்ளோஸ்லி வாட்ச் பண்ணுங்க. எதுவும் மணி அவ்வளோவா இது பண்ணாதீங்க. கோல்டு பீஸை வாங்குங்க. கோல்டு இஸ் கோயிங் டு பி. அது இல்லாமல் இன்னொரு பிரேக் த்ரூவும் பண்ணியிருக்காங்க. அமெரிக்கா வந்து யூரோப்பியனும் வந்துருக்காங்க. லீட்லேருந்து கோல்டை இது பண்ணிட்டாங்க. லீடை வச்சு கோல்டை தயாரிக்கலாம் அப்படின்னு ஒரு கெமிக்கல் இதை வச்சு ஆர்டிஃபிஷியல் கோல்டை வந்து தே ஆர் கோயிங் டு மேக் இட். பிகாஸ் இந்த பூமியில் இருக்கிற ரிசர்வ் கம்மி ஆயிடுச்சு. அதனால தே ஆர் கோயிங் டு மேக் ஆர்டிஃபிஷியல் கோல்டு. அதுவும் வருது. அதனால ஸ்லோலி எவ்வளோ ஒரு 1 இயருக்கு. பட் கோல்டு உங்களுக்கு வந்து ஒன்ஸ் இது கோல்டு பாலிசி வரும்போது, யூஎஸ் கோல்டு பாலிசி வரும்போது மறுபடியும் கோல்டு வந்து மறுபடியும் இறங்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால வாட்ச் பண்ணுங்க, வாட்ச் பண்ணி வாங்க. அதர்வைஸ் மார்க்கெட் நெக்ஸ்ட் வீக் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். ஃபுல் வீக்காக இருக்காது. தேர் வில் பி சம் செல்லிங், தேர் வில் பி இது. பட் அட்லீஸ்ட் வீக்லி என்னுடைய இது வந்து 23,800 to 24,350 இந்த ரேஞ்சில் உங்களுக்கு இது இருக்கும். பேங்க் நிஃப்டி மறுபடியும் ஒரு 200 பாயிண்ட் 300 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. இந்தியன் பேங்க் ரிசல்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு. பேங்க் ஆஃப் இந்தியா அதனால இந்த பேங்க்லாம் வாட்ச் பண்ணுங்க. ஐடிஎஃப்சி பேங்க் நல்லா போயிட்டு இருக்கு. ஏன்னா இன்வெஸ்டர்ஸ் பையிங் தட். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிவன் அப்ரூவல். ஸோ ஃபாரின் இன்வெஸ்டருக்கு 1.6% இது. அதனால இட்ஸ் கோயிங் டு பி நெக்ஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸ்ல இட்ஸ் கோயிங் டு ஈக்குவல் டு மேபி another 20 இயர்ஸ்ல ஐசிசி பேங்க் கோயிங் டு பி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த பிகஸ்ட் பேங்க் இன் இந்தியா. அதனால ரொம்ப கம்மி விலையில தான் இருக்கு. அது கூட ஒரு யாராவது கன்சிடர் பண்றதுன்னா பண்ணுங்க, வாட்ச் பண்ணுங்க. நல்ல ஒரு செபி ரிஜிஸ்டர் ஆளுங்கிட்ட கேட்டு இதுல இன்வெஸ்ட் பண்ண பாருங்க. ஓகே, மணி சேவிங் இஸ் அ மணி ஏர்னிங். அதில் மார்க்கெட் இஸ் இன் குட் இதில் இருக்கு நெக்ஸ்ட் வீக்கு. அதுக்கப்புறம் வீக்லி எப்படி இதாக இருக்குதுன்னு பார்க்கலாம். வாட் ஐ திங்க் ட்ரம்ப்புக்கும் சவுதிக்கும் என்ன பேச்சுவார்த்தை நடக்குது. ஏன்னா அவர் போறாரு 16ஆம் தேதி. ஐ திங்க் இஸ் கோயிங் டு கோ தர். இதுக்கு போறாருன்னு நினைக்கிறேன் சவுதிக்கு, டு மீட் வித் திஸ் ஆயிலுடைய இது. ஏன்னா அவர் டாலர்ல செல் பண்றதை கம்மி பண்ணிட்டாங்க சவுதி. இந்த டீல் முடிஞ்சிச்சு. நவ் தே ஆர் செல்லிங் தர் ஓன் கரன்சி. எந்த கண்ட்ரிக்கு மோஸ்ட்லி சைனாக்கு அவங்க கரன்சிலையும், இந்தியா கரன்சிலையும் தே ஆர் செல்லிங் இட்.
So Africa kuda they are now they are stopped. Most of the countries have stopped dollar. They are coming with their African country on dollar. அதனால நிறைய ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் ஷேர் மார்க்கெட்ல வந்து டெக்னிக்கல் நம்ம எவ்வளவு பார்த்தாலும் டெக்னிக்கல் சம்டைம்ஸ் டசன்ட் ஹெல்ப் some given idea, but mainly because of share market is depends upon the geopolitical condition. அதுதான் மெயினா பார்க்கணும். வேர்ல்டு எக்கானமி, வேர்ல்டு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் என்னென்ன நடக்க போகுது அடுத்த 3 மாசத்துல 6 மாசத்துல ஒரு வருஷத்துல, அதெல்லாம் கொஞ்சம் நிறைய நியூஸ் பார்க்கறதா படிக்கணும். நிறைய நியூஸ் படிச்சாதான் நம்மளுக்கு வந்து அதை பத்தி தெரியும். ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஹாவ் எ கிரேட் டே. தேங்க்யூ. தேங்க்யூ சார். மதன் சார், இப்போ செபி ரிஜிஸ்டர்ட் யாராவது கூப்பிடலாமா? உண்மையிலே செபி ரிஜிஸ்டர்ட்னா அவங்க அட்வைஸ் பண்ணி செலக்ட் பண்ணி சொல்றாங்க சார். அதாவது செபி ரிஜிஸ்டர் வந்து நான் ஒன்று எதுக்கு சொல்றேன்னா, செபி ரிஜிஸ்டர் இப்போ சென்னையில் வந்து 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் யூனிட் ஃப்ரீயாலாம் யாரும் வர மாட்டாங்க. ஏன்னா தே பெய்டு மணி. சேலத்தில் ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறான். அதனால செபி ரிஜிஸ்டருக்கு வந்து என்னன்னா, இண்டிவிஜுவல் அவங்களே போய் தனியா போய் கேட்டு அவங்க பணம் கொடுக்கட்டும். நம்ம எதுக்கு கூப்பிட்டு வந்து நம்மளுக்கு வந்து வை எனிபடி ஸ்டெல்லிங் ஃப்ரீலினா. ஏன்னா செபி ரிஜிஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டெக்னிக்கலா போவாங்க. அவங்க வந்து அவங்க சொல்ற ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். நம்ம பேசிக்கா நம்மளுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹவு டு மேக் மணி. நம்ம வந்து வி ஆர் கான்சன்ட்ரேட்டிங். அதாவது 85% ஆஃப் த இந்தியன் family தான் பார்க்குறோம். 85% of the Indian family who earn around 17,000 rupees per month. Another 5% of the family earning 35,000 rupees. இந்த மாதிரி நம்ம ஃபேமிலி குரூப்புக்கு தான் நம்ம சொல்லி தரோம். நம்ம we don't concentrate on 1% of the people who earn more than 1.5 lakhs rupees per month. 1.5 lakhs இருக்கிறவங்க கம்மியாக தான் இருப்பாங்க, மற்றவங்களா தான் அதிகமாக இருப்பாங்க. புரியுதுங்களா? அதனால நம்ம வந்து we are concentrating this type of people only. ஸோ இந்த மார்க்கெட்டுக்கு அவங்களுக்கு தான் நம்ம வந்து எப்படி மணி சேவிங் எப்படி பண்ணணும், எப்படி லைஃபை வந்து ஒழுங்கா பணத்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதுல இன்வெஸ்ட் பண்ணணும், என்னென்ன செக்டர்ல பண்ணணும், எந்தெந்த ஃபீல்டில் எந்தெந்த ஏரியால பண்ணணும், எந்தெந்த போர்ட்ஃபோலியோ நீங்க வச்சுக்கணும், எந்த டைப் ஆஃப் போர்ட்ஃபோலியோ வச்சுக்கணும். ஒரே போர்ட்ஃபோலியோ ஷேர் ஈக்விட்டியும் வச்சிருக்கூடாது, கோல்டும் வச்சுக்கூடாது. கோல்டும் அதிகமாக டெட் அசெட். அதெல்லாம் கோல்டுலாம் டெட் அசெட்டு. ஹவுஸ் ஹோம் ஆல்சோ டெட் அசெட். ஸோ டெட் அசெட்ல அதிகமா இருக்கக்கூடாது. எது நம்மளுக்கு வந்து பணம் வந்து வேற எவர் மணி கம்ஸ் இன், அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து அதை பத்தி தான் நம்ம பேசணும். மணி கோட்ஸ் அவுட்டை பத்தி பேசக்கூடாது. நல்ல செபி ரெஜிஸ்டர் உங்களுக்கு தெரிஞ்சு யாருன்னா வந்து ஃப்ரீயா வந்து எடுக்கிறதா இருந்தா எடுக்க சொல்லுங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு செபி ரெஜிஸ்டர் இருக்காங்க 2 பேரு. தே வில் சார்ஜ். அவங்க செபி ரெஜிஸ்டர் வில் கம் அண்ட் ஃப்ரீலி யாருமே சொல்ல மாட்டாங்க. இல்ல நீங்க ஃப்ரீயா வந்தாங்கன்னா கொடுங்க. நம்ம நோ ஐடியா. NIISM பாஸ் பண்ணவங்க நிறைய இருக்காங்க. செபி ரிஜிஸ்டர்லாம் வந்து அது அவங்களாம் வந்து வெரி வெரி டாப் லெவலு. இந்த NIISM இந்த மாதிரி சின்ன ஒரு எக்ஸாம் 2 எக்ஸாம் எழுதி இருக்கிறவங்களெல்லாம் வந்து அவங்களை கூப்பிட்டா அவங்க they will come. அதான் என்னுடைய பாயிண்ட். தேங்க்யூ சார். வாங்க ஜெய்சங்கர் சார். சார் வணக்கம் சார் பேசிட்டு இருக்காங்க, நீங்க பேசுங்க சார். நான் ஒன்றும் ப்ரிப்பேர்டா வரவே இல்லை, எதுவுமே பண்ணவே இல்லை. சாரோடைய ஜென்ரிக் வியூலாம் நல்லா இருந்தது. ஒரு காமன் மேன் ஆட்டிடியூட்ல சார் அழகா பேசினாரு. பட் நம்ம நெக்ஸ்ட் வீக்ல நம்ம டெக்னிக்கலா வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணலாம் சார். பிகாஸ் இதோட இம்பாக்ட் எப்படி இருக்குன்றதெல்லாம் நான் இன்னும் எதுவுமே ஸ்டடிஸ் வச்சிருக்கல. ஸோ தட் நெக்ஸ்ட் வீக் நம்ம பண்ணலாம். ஓகே, நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க. சார் நல்ல ஃபைனா பண்ணிட்டு இருக்காரு. இல்ல நான் பேசிக்கலி நான் எப்பவுமே ஜெனரல் அவுட்லைன் தான் சார். டெக்னிக்கல்லாம் நான் பாப்பேன். நான் டெக்னிக்கல் எனக்காக தான் பாப்பேன், நான் மற்றவங்களுக்கு யாருமே. ஏன்னா சில சமயத்துல டெக்னிக்கல் நம்ம சொல்லும் போது நிறைய பேர் இதுல ஆப்ஷன் பையர்ஸ் ஆப்ஷன் செல்லர் இருப்பாங்க. நம்ம சொல்லி யாராவது போய் போட்டாங்கன்னா அது வேற கஷ்டம். மார்க்கெட் வேணா அன்பிரடிக்டபிள் மார்க்கெட். இன்னைக்கு ட்ரம்ப் நைட் எதுனா பேசினா மார்க்கெட் உடனே டவுன் ஆயிடும். பாகிஸ்தான் இல்ல மார்க்கெட் வந்து ஸ்பைக் அடிக்கும் சார். பட் மார்க்கெட் வந்து அந்த மாதிரி இல்ல டக்குன்னு ஃபால் ஆயிடாது. பட் அது வந்து ஒரு டெம்பரரி ஃபால். அதாவது 1 or 2 daysல வந்து அந்த ஃபால் வந்து அது மாதிரி இருக்கும். பட் இட் ஒன்ட் சஸ்டைன் ஐ திங்க். ஸோ அதனால வந்து மார்க்கெட்டுக்குன்னு சொல்லிட்டு ரூல் இருக்குது, அதுபடி தான் பேஸ் பண்ணணும். அதான் டெக்னிக்கலா வந்துட்டு பண்றது. அதனால தான் நான் நிறைய சொல்லியிருந்தேன், நம்ம இந்த வார்னாலேயோ இல்லை அந்த வாரோட இம்பாக்ட்னாலேயோ மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய விஷயம் கொடுத்துறாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஃபாலோ அப் லைன்ல ஒரு 15 days வந்துட்டு
ஸோ நம்ம இந்த கரண்ட் வீக்ல கம்மிங் வீக்ல வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி சொல்லிடலாம். அதர்வைஸ் நீங்க வந்து சொல்லிட்டு இருந்தது ரொம்ப அழகா சொன்னீங்க. நீங்க அந்த நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் அழகா சொன்னீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான மூமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க நீங்க. அதை நம்ம டெக்னிக்கலா வந்து கம்பைன் பண்ணி ஸோ அதை வச்சு நம்ம வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணிடலாம் சார். நெக்ஸ்ட் வீக் பண்ணிடலாம் சார். ஷூர். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ சார். அப்போ க்ளோஸ் பண்ணிடலாமா சார்? க்ளோஸ் பண்ணிடலாம் சார். தேங்க்யூ. இந்த வாரம் மதன் சாரனுடைய ஓவரால் ஒரு ரியல் இன்வெஸ்டர்ஸ் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். உண்மையிலே அவர் வந்து நார்த் இந்தியன்ஸ் கூட ஹிந்தி ப்ரோக்ராமில் நிறைய அவர் கலந்துக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ளவர், உலகளாவிய சிந்தனை உள்ளவர். அதனால் அவருடைய பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்ற வேட்கையோடு அதை செய்து கொண்டும் இருக்கின்றார். அதனால் அது மாதிரி ப்ராக்டிக்கலாக நம்மளுக்கு கிடைச்சது ஒரு பெரிய விஷயம். நன்றி மதன் சார். அடுத்த வாரமும் வாருங்கள், தங்கள் ஆலோசனைகளை தந்து. மிக்க நன்றி. ஜெய்சங்கர் சார், க்ளோஸ் பண்ணிடலாங்களா? பண்ணிடலாம் சார். ஓகே, தேங்க்யூ. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம், சிந்திப்போம், பயன்பெறுவோம். நன்றி, வணக்கம்.